வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அவல் ரெசிபி தாங்க. இந்த அவல் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த அவல் உப்புமா செய்கிறதுக்காக 1 கப் அவல் எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா சிவப்பு அவல். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. அவலில் அழுக்கு இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவும் போது அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். ஒரு 4-5 டைம் நம்ம நல்லா இதை கழுவிக்கலாம். இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம இதை மூடிடலாங்க. இப்போது இந்த உப்புமா செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆன உடனே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிலக்கடலை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ காரத்துக்காக நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது அந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம இதை வணக்கி விட்டுறலாம். இந்த உப்புமா பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அவலை இதில் கலந்துடலாம். பாருங்கள், இப்போது நல்லா ஒரு டைம் அந்த அவலை நம்ம இதில் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான அவல் உப்புமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ இந்த அவல் உப்புமாவை சாப்பிட போகிறோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.